ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம மதுரைக்கு வந்து 2வது நாள் ஆகுது. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 19/4/2025. இன்னைக்கு தேதியில் என்னங்க அந்த இது காமிங்க. இது பார்த்தீங்களா, அப்போல்லோ ஹாஸ்பிட்டல்லேருந்து பாடி செக்கப்காண்டி இங்கே 2 பேர்த்துக்கும் நடிகர் சங்கத்துலேருந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களாங்க? அதாவது தென்னிந்திய இடையே சங்கத்திலேருந்து எங்களுக்கு, அதாவது நடிகர்கள், துணை நடிகர்கள், உங்களுக்கெல்லாம் வந்து அங்கே உறுப்பினர் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம மதுரை, ட்ரஸ், காரைக்குடி, இப்படி அப்போலோ ஹாஸ்பிட்டல் எங்கெங்கே இருக்கோ அங்கே வந்து ஃபுல் பாடி செக்கப்புக்காக இந்த ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதில் இன்றைக்கி போக போகிறோம். சொல்லுங்கள். ஆமாம், இது வந்து எப்படின்னா, இப்போ 5000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 2500 ரூபா தான். நமக்கான சலுகையெல்லாம் நமக்கு நடிகர் சங்கத்தில் வந்து செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்க ஒவ்வொரு விஷயங்களும் தாய் வீட்டு சீதனமா, தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயங்களுக்கும் நடிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய குழந்தையா பாவிச்சு எல்லாமே செய்கிறாங்க. இப்போ நன்றி நடிகர் சங்கத்துக்கு நன்றி. அது போக இன்னைக்கு போயிட்டு அப்படியே மதுரையில் போயிட்டு ஒரு முக்கியமான இடத்துல எல்லாம் மேடம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. தாய் மக்களே போதும். பார்த்தீங்களா, எங்கள் வீட்டுக்கார் எனக்காக பூ வாங்குறாரு. சாமிக்கு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. சரி, சாமி கும்பிடுவோமா? வந்து மதுரையில் கருப்பசாமி. இவர் வந்து வண்டி வாகனத்தில் போகிறவங்க, புதுசாக வண்டி வாங்கியிருக்கிறவங்க எல்லாருமே அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு மாலை வாங்கி போடுவாங்க, எலுமிச்சம்பழம் போடுவாங்க, பொங்கல் வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் நம்ம நினச்சதெல்லாம் நிறைவேறுச்சுன்னா மணி வாங்கி கட்டுவாங்க. இது எங்கே இருக்குன்னா, பைபாஸ் ரோடு, மதுரையில் பைபாஸ் ரோட்டில் இருக்கிறோம். பனங்கானத்தம் இந்த சைடு போயிட்டு ரைட் கட் பண்ணால் எங்கள் வீடு வந்துடுங்க. இப்போ நம்ம போயிட்டு அப்போல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம். அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். இப்போ உள்ளே போயிட்டு செக்கப் என்ன பண்ண போகிறாங்க, எப்படிலாம் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். ப்ளட் டெஸ்ட் எடுத்துட்டோம். அடுத்து வந்து சாப்பிட சொன்னாங்க. கேண்டீனுக்கு வந்து சாப்பிட வந்திருக்கோம். வாங்க. பேர் வந்து சசி. இந்த அப்போல்லோ ஹாஸ்பிட்டலில் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. இப்போ டிஃபன் சாப்பிட வந்து அவங்க தான் கூப்பிட்டுருக்காங்க. அடுத்தடுத்து செக்கப் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. பாருங்கள், மாஸ்டர் செக்கப் எல்லாம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஹோட்டலில் வந்து சாப்பிட வந்தோம். நம்ம எப்போவுமே ரெகுலராக என்ன சாப்பிட்றோமோ அந்த மாதிரி லைட்டாக ஃபுட் எடுத்தால் போதும். அதனால் நான் ஒரே ஒரு தோசை மட்டும் வாங்கிட்டேன். அவர் ஒரு இட்லி, ஒரு தோசை வாங்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தடுத்து செக்கப் போடுங்க. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்டா. இவங்க எல்லாருமே அப்போல்லோ ஸ்டாஃப்ஸு. இவங்க வந்து என்னை பார்த்துட்டு, நான் இங்கே கெஸ்ட் ரூமில் உட்காந்துருந்தேன், என் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க. என்னுடைய யூடியூப் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களும் பார்க்குறாங்களா, லைக் பண்ணுறாங்களா? இப்போ வந்துட்டு ப்ளட் டெஸ்ட் கொடுத்துட்டோம், டிஃபன் சாப்பிட்டுட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இசிஜி, எக்கோ எல்லாம் எடுத்துட்டோம். இப்போது அங்கே அடுத்து வந்து ட்ரெட்மில் போகணுன்னா டாக்டரை பார்க்கணும் அப்படின்னாங்க. டாக்டர் பார்க்க போகிற இடத்துல ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்கு ஸ்பெஷலாக விஐபி ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் தான் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 1/2 hour கழிச்சு வந்துட்டு அவங்களே கூப்பிட்டு போயிடுவாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அப்போல்லோ ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க. ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. அதே நேரத்தில் நமக்கு முக்கியமாக என்ன டெஸ்ட் எடுத்தாலும் முக்கியமாக எடுக்க வேண்டியது பெண்களுக்கானது என்னென்னா, மார்பக புற்றுநோய் இருக்குதா இல்லையாங்க டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இப்போ எனக்கும் அதுக்கு உண்டானது தான் அந்த ப்ராசஸ் போகும்போது நீங்கள் ஒவ்வொரு பெண்களும் வருஷம் ஒரு தடவை இந்த மாதிரி எல்லா செக்கப்பும் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.
அதை எடுத்துட்டோம்னா இருக்குதோ இல்லையோ தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு உண்டான மாத்திரை மருந்து சாப்பிட்டு நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இது வந்து கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு ஆண்களும் செக்கப் எடுத்தே ஆகணும். மக்களே, எல்லா செக்கப்பும் முடிஞ்சிச்சு. அதோட ரிசல்ட்டை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம். போயிட்டு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரரும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சாமிகிட்ட வச்சுட்டு ஒரு வேண்டுதலை போட்டுட்டு எந்த குறையும் இல்லை, ஒபிசிட்டி மட்டும் கொஞ்சம் இருக்குது, அதை பார்த்துக்கலான்ட்டாங்க. ஓகே மக்களே, வீட்டுக்கு போகலாம். இப்போ சசிக்கு தேங்க்ஸ். சசி, என் குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும். என்னடா? தேங்க்யூம்மா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கீழே மாசி வீதி. இதில் வந்துட்டு இல்லாத பொருளே இல்லைங்க. எல்லா கடைகளும் எல்லா வகையான பொருட்களும் இங்கே வந்தால் எல்லாமே மொத்தமாக வாங்கிட்டு போயிடலாம். பார்த்தீங்களா தேர், சித்திரை திருவிழா ஆரம்பிக்க போகுது இல்லையா, அதுக்காக தேரெல்லாம் நல்ல அழகாக அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க, டெக்கரேஷன் பண்ணுறாங்க. இது வந்து மீனாட்சி அம்மாவுடைய தேர். அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதான் சொக்கருடைய தேர். மதுரைக்கு வந்துட்டாலே எந்த கவலையுமே இருக்காதுங்க. ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டு ஒவ்வொன்றா ரசிக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு தடவை வந்துட்டு மீனாட்சி அம்மாவை தரிசனம் பண்ணுங்கள், சொக்கரை தரிசனம் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சூப்பராக இருக்கா தேர். வீடு துடைக்கிறதுக்கு சோப் ஆயில், அப்புறம் ஆலா இந்த ஒயிட் துணிலாம் இருக்குல்ல அதுக்கு போடுறதுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினாயில். இது வந்து நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து 30 ரூபா 20 ரூபா அப்படி சொல்லுவாங்க. இந்த ஒரு பாட்டில் வாங்கினா போதும் 3 பாட்டில் 4 பாட்டில் தாராளமாக நம்மளே கலக்கி வச்சுக்கலாம். நான் மதுரைக்கு வீட்டுக்கு வாங்குறதா இருந்தால் இங்கே தான் வந்து வாங்குவேன். இது வந்து செல்வபிரபு ஸ்ரீ செல்வ, நீங்களே சொல்லுங்கள். வெங்கல கடத்தெரு மதுரை. இங்கே தான் வந்து வாங்குவோம். சூப்பராக இருக்குங்க. நிற்கிறேன்னா நேதாஜி பருத்திப்பால் கடையில் நிற்கிறோம். நேதாஜி ரோடு கோட்டைக்கு முன்னாடி வந்து திண்டுக்கல் ரோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக நேதாஜி ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடையோட பேர் வந்து சாமஸ்தா பருத்திப்பால். சரி, நம்ம வந்து இதை வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்து அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். பருத்திப்பால் வேணுமா? பார்த்தீங்களா வைகை யார் அவ்வளோ அழகா சூப்பராக. அந்த காலத்துலலாம் தண்ணி நிறைய போகுமா, இதுலேயே மீன்லாம் பிடிப்பாங்களாம். நல்லா இங்கேயே படிக்கல் இருக்குமா, துணி துவைப்பாங்களாம். இப்போ காலப்போக்கில் அது எல்லாமே மாறி தண்ணி குறைவாக வரதுனால ஆட்கள்லாம் குளிக்கிறதுலாம் கம்மியாக இருக்குது. இங்கே தான் அழகர் ஆற்றுல இறங்குவார். அழகர் ஆற்றுல இறங்கும் போது அந்த சைடு அம்பாள் இருப்பாங்க, அக்கறையில் அம்மனும் இந்த சைடில் அழகரும் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமே, விசேஷம் பிரம்மாண்டமாக இருக்கும். எல்லாருமே வந்து எல்லா ஊர்லேருந்து வந்து கலந்துக்குவாங்க. இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்ற வழியில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த இடத்த இப்போ ஃப்ரீயாக இருக்க டைமில் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கு பாருங்க. அழகர் வர்ற பாதை இதுதாங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த பாதை, இந்த கேட் இருக்கு பார்த்தீங்களா, இது வழியே உள்ளே போயிட்டு அந்த பசங்கள்லாம் நிற்கிறாங்கல்ல அந்த இடத்துல தான் அழகர் நிற்பார். அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்க இது வந்து இக்கரை, அது வந்து அக்கரைன்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த மாதிரி திருவிழா பக்கம்லாம் நீங்கள் இந்த மாலை இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நின்று கூட பார்க்க முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு நிறைய கூட்டங்கள் இருக்கும். அதனால் ரொம்ப பார்த்து சேஃபாக தான் போயிட்டு வருவாங்க. போலீஸ் பாதுகாப்பாக தான் இருப்பாங்க. இந்த தடவை நம்ம அழகர் ஆற்றுல இறங்க போகிறாரு. அதுக்குண்டான நாள் சீக்கிரமே வந்துருச்சு. சித்திரை வந்துருச்சு. சித்திரை பெருந்திருவிழா ஆரம்பிக்க போகுது. அந்த நேரத்தில் எனக்கும் இங்கே இருந்து அம்பாலையும் ஐயனையும் தரிசிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் முடியலையே, ஷூட்டிங் அங்கே சென்னையில் இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில் நான் போயாகணும். எங்கள் வீட்டுக்காரர் கண்டிப்பாக போவார். அவருக்கு அந்த குடிப்பணம் இருக்குது.
ஓகே மக்களே, நம்ம வீட்டுக்கு போகலாம். போயிட்டு ஏற்கனவே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டோம், டீயை போட்டு குடிச்சிட்டு சாமிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட வேண்டியதான். பாய் மக்களே, மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.